அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். காஞ்சிபுரத்தில் 3 டைகள் ரொம்ப பிரசித்தமானவை. இந்த 3 டைகளும் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. பெரும்பாலானவங்க அதை மலைக்கோயில் அப்படின்னு தான் சொல்வாங்க. ஹஸ்திகிரியில் வாசம் செய்பவர் ஹஸ்திகிரிநாதர், இப்படி ஒரு பேரும் இருக்குது வரதராஜருக்கு. வருஷத்தில் ஏறக்குறைய 300 நாட்கள் உற்சவம் நடைபெறும் அந்த கோயிலில். உண்மையிலேயே அவர் தான் ராஜா அந்த கோயிலுக்கு. திருவிழான்னா அப்படி ஒரு கோலாகலமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் 3 டைகள் ரொம்ப பிரசித்தம்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னென்னு பார்க்கலாமா? நடை, வடை, குடை. நடை, வரதராஜர் பல்லக்கு அல்லது வாகனத்தில் பவனி வரும்போது அந்த நடை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல்லக்கு வாகனம் தூக்குபவர்களுக்கு அவ்வளவு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. யுத்த வீரர்கள் நடையில் மிடுக்கு இருப்பதை போல பல்லக்கு தூக்கிகளோட நடையில் தெய்வீகமான அழகு பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததா வடை. காஞ்சிபுரம் மிளகு வடை, காஞ்சிபுரம் இட்லி, இது ரெண்டும் சொல்லும்போதே நாக்கு படைத்தவர்களுக்கு பரமானந்த விருந்தாக இருக்கும். காஞ்சிபுரம் மிளகு வடை பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததா குடை. காஞ்சிபுரத்தில் தான் கோயில்களுக்கான குடை தயாரிப்பவர்கள் பல பேர் ஆண்டாண்டு காலமாக இருந்து வராங்க. குடையிலும் பல தினசுகள் இருக்குது. சின்ன குடையிலிருந்து மிகப்பெரிய மிகவும் அழகான கை வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட குடைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டோட பல கோயில்களுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் கூட இந்த குடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 3 டைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் 3 கோடிகளும் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றன. காமாட்சியம்மன் கோயில் விமானத்துக்கு காமகோட்டி விமானம்னு பேர். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் விமானத்துக்கு ருத்ரகோட்டி விமானம்னு பேர். வரதராஜர் கோயில் விமானம் புண்ணியகோட்டி விமானம்னு சொல்லப்படுது. ஆக காஞ்சிபுரத்தில் 3 டைகளும் பிரசித்தம், 3 கோடிகளும் பிரசித்தம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.